Good morning, welcome to Pyramid Advisory YouTube channel. நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நம்ம ஃப்ரெண்டு மனோகர் சார் கேட்டிருந்தாரு. 2 நாளாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ண முடியும், இப்போ தான் டைம் கிடச்சிது. ஸோ நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலி எங்கள் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஸ்டாக்ஸில் எல்லாம் ஸ்மால் கேப் தான் வாங்குவோம். ஸ்மால் கேப்னால் லோ ஈக்விட்டி கேபிட்டல் ஸ்டாக்ஸ்லாம் லைக் பண்ணுவோம் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லைக் பண்ணுவோம். ஏன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் மெயினாக ஏன் லைக் பண்ணுறோன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் எல்லாமே ஈக்விட்டி கேபிட்டல் கம்மியாக இருக்க ஸ்டாக் தான் இருக்கும். எல்லோரும் ஸ்மால் கேப்னால் 30 ரூபா ஷேர்னு பயமுறுத்துவாங்க. அது கிடையாது. ஸ்மால் கேப்னால் ஈக்விட்டி கேபிட்டல் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லாம் இவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு ரேஞ்சுக்கு மேலே வந்து ஸ்மால் கேப், ஒரு ரேஞ்சுக்கு மேலே லார்ஜ் கேப், அதெல்லாம் அந்த 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 மாதிரி பார்க்க தேவையில்லை. எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கன்னா ஈக்விட்டி கேபிட்டல் 100 கோடி கீழே இருக்கிற ஸ்டாக் எல்லாம் வந்து ஸ்மால் கேப் எங்களுடைய டெஃபினிஷன். ஓகே, ஸோ 50 எவ்வளோ அதிக 50 crores கீழே தான் ரொம்ப நல்லது. 50 crores மேலே தான் ஓகே வித் ஹை ப்ரமோட்டர் ஹோல்டிங். ஸோ என்ன ஆகுனாக்கா ஸ்மால் கேப்லாம் ஏன் பறக்குதுனாக்க இட் இஸ் ஃபைனலி டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்போ வந்து ஒரு கம்பெனியை வந்து 50 கோடி கேபிட்டல் இருக்குனாக்கா 75% ப்ரொமோட்டர் ஹோல்டிங்னாக்கா ஆல்மோஸ்ட் 35 பேலன்ஸ் 25% தான் மார்க்கெட்டில் இருக்கும். ஷேர்ஸ் தான் மார்க்கெட்டில் இருக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கு. ஸோ சின்ன டிமாண்டு கொடுத்ததோட ப்ரைஸ் பறக்கும். ஒரு 50 கோடி கேபிட்டல் இருக்க கம்பெனிக்கும் 4000 கோடி கேபிட்டல் இருக்க செயலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 50 கோடி கேபிட்டல் இருக்க ஷேர் வந்து 1 லட்சம் ஷேர் ட்ரேட் ஆனால் 10% மேலே போகும். செயலில் பல லட்சங்கள் ட்ரேட் ஆனாலும் 10% மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லைக் எம்என்சி ஃபண்ட். பிர்லாவில் வந்து 3 ஃபண்டு பிடிக்கும். பிர்லா எம்என்சி ஃபண்ட், மிட் ஸ்மால் கேப், ஆக்சிஸ் ஸ்மால் கேப், ஐசிஐசிஐ ப்ரூ எம்என்சி, ஐசிஐசிஐ ஸ்மால் கேப், இன்வெஸ்கோ ஸ்மால் கேப், எல்லாமே ஸ்மால் கேப் தான். ஓகே, நம்ம அதில் மாற்றமே கிடையாது. ஸ்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து மெயினு இதில். இதில் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து என்னென்னாக்கா ஒரு சக்கரவியூகம் மாதிரி நினைக்கிறாங்க. பட் எக்ஸிட் பண்ண தெரிஞ்சால் அது மாதிரி ஒன்றும் இது கிடையாது. நாங்கள் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் கூட வி ஹேவ் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. we have a concept called mean reversion. இப்போது வந்து 10-year average return வந்து 20%. ஸ்மால் கேப்னாக்கா deviation from the mean ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எப்போல்லாம் 1 year ரிட்டர்ன் வந்து 80 to 90% போகும். எப்போ 80 to 90% போனாலும் வெளியே வந்துடணும். வெளியே வந்துட்டிங்கனாக்கா you will get a chance to re-enter after a year or so. ஓகே, அப்போ வந்து மார்க்கெட்டும் கரெக்ஷன் வரும். ஸோ அதனால் ஸ்மால் கேப்பில் வந்து if you can do SIP and exit when you get a 1 year return of 80 to 100%, you will make a killing. That's our strategy. We've been following for last 7-8 years. So it is working well for us. So adnala stock mutual fund பொறுத்த வரைக்கும் we do only small cap, and now we have started doing financial services. Financial services naga, financial services is the backbone of the economy. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து ஒஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. இங்கேருந்து ஒஸ்ட்லேருந்து பெஸ்ட்டு தான் போக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே ஒஸ்ட் ஆக முடியாது. ஸோ இப்போ வந்து ஐசியூவில் இருக்குது. ஐசியூலேருந்து கண்டிப்பாக டிஸ்சார்ஜ் ஆகி நல்ல நிலைமைக்கு வரும். பிகாஸ் ஆல்ரெடி கிராண்ட் த்ரூ ஒஸ்ட்டு பார்த்தாச்சு நம்ம. இப்போ இந்த கொரோனா வந்து இன்னொரு ஒஸ்ட்டாக எடுத்து போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபினான்ஷியல் சர்வீஸில் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்றது வெறும் பேங்க் மட்டும் கிடையாது. இன்றைக்கி வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸில் லார்ஜ் கேப் பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ், அதாவது முத்தூட், இந்த கோல்ட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ், இவங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லாம் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அந்த பேலன்ஸ் ஷீட் அண்ட் யூ கேன் என்டர் த ரீசனபிளி குட் ப்ரைஸ்னால் யூ வில் மேக் எ கில்லிங். ஓகே, there is more money in micro cap, small cap, more money in small finance banks than large cap banks. அதே மாதிரி ஃபினான்ஷியல் சர்வீஸில் யூ ஹேவ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், யூ ஹேவ் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், யூ ஹேவ் ப்ரோக்கிங் கம்பெனிஸ், யூ ஹேவ் பேங்க்ஸ். ஸோ இவங்க எல்லாமே அதில் இருக்கிறதோட ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கண்டிப்பாக மேலே போக வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கண்டிப்பாக ஒரு செக்டர்னால் டேஞ்சர்வாங்க. கண்டிப்பாக டேஞ்சர் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம எக்ஸிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம எக்ஸிட் பண்ண எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இருந்தாக்கா யூ கேன் இன்வெஸ்ட் இன் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். If you don't have exit strategy, you don't do small cap funds. ஓகே, ஒரு ஸ்டேஜில் வெளியே வந்து அமைதியாக உட்காந்து ரெடியாக இருந்தாக்கா ஸ்மால் கேப் பண்ணலாம். நாங்கள் வந்து ப்ரிடாமினென்ட்லி இதை தான் பண்ணுவோம்.
இது இப்போ சப்போஸ் நாங்கள் ப்ரிடாமினெட்லி வீடியோ எஸ்ஐபி லம்சம் வந்து ஏப்ரலில் பண்ணோம், மேல பண்ணோம், கொஞ்சம் ஜூனில் பண்ணோம். பட் இப்போ லம்சம் அவ்வளோ பண்ணுறதில்ல. பட் ஸ்டில் யூ கேன் டூ லம்சம் பிகாஸ் வி ஹேவ் டார்கெட் ஆஃப் 14,150. ஓகே, ஸோ வந்து ப்ரிடாமினெட்லி வீ டூ எஸ்ஐபி. ஒரு எஸ்ஐபியில் எப்படி ரிட்டர்ன்ஸ் வருன்றது அவங்களுக்கு ஆல்ரெடி நான் காட்டிட்டேன். உங்களுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தா உங்களுக்கு எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் பற்றி தெரியும். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ், எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அசட் அலோகேஷன், எஸ்ஐபி ரிட்டர்ன், எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் கிரியேட் லாட் ஆஃப் வெல்த். So that is the strategy. These are the stocks, these are the mutual funds which we invest predominantly, primarily. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து 30,000 எஸ்ஐபி போடுறாருனாக்கா we'll put 5 funds 6,000 each or 6 funds 5,000 each. We'll choose some between these and invest. That's how we are mostly, predominantly pyramid advisory does SIP. Lump sum ரொம்ப encourage பண்ணுறதில்ல. So mostly SIP தான். We build clients wealth through SIP. That is work in the long run. ஏன்னா SIP தான் வந்து it's called it is a disciplined way of investing. ஓகே, லம்சம் வந்து மார்க்கெட் நல்லா இருந்தால் போட மாட்டோம். இன்ஃபேக்ட் இப்போ லம்சம் போடலாம், லம்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் பிகாஸ் we have a target of 14,000. ஸோ பட் நான் யாராவது இன்வெஸ்ட் பண்ணனா பண்ணோம். பட் ப்ரிடாமினெட்லி we do 90% of the time we do SIP. SIP is the best. Although SIP in small cap fund, and if you know when to exit, now when to exit mutual fund தனி வீடியோ போட்டிருக்கேன். அது மாதிரி எக்ஸிட் பண்ண தெரிஞ்சுன்னா you'll make a killing. And any queries, anything on mutual funds, please post. I'll try and answer. நன்றி, வணக்கம்.